தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வசந்தி தேவியை பற்றி நான் எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்கள நான் முதல்ல சந்தித்தது அவங்க துணைவேந்தராக இருந்த போது தான். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் துறை சார்பாக ஒரு பட்டறை நடந்துச்சு. அதில் மங்கையினுடைய அழைப்பின் பேரில் என்னை பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ முதல்ல அவங்களை நேரடியாக அறிமுகமாச்சு. அதற்கு பிறகு அவ்வப்போது பொதுக்கூட்டங்களில் பார்த்தாலுமே கூட அவங்களோட தொடர்ந்து பழகிற வாய்ப்பு எனக்கு 2002க்கு பிறகு தான் கிடைச்சிச்சு. 2002 உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் நடந்த ஆகப்பெரும் வன்கொடுமை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்கொடுமையை எதிர்த்து தமிழ்நாட்டில் தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு, நான் சார்ந்திருந்த அமைப்பு குஜராத்திற்கு சென்று வந்திருந்த பெண்ணிய அமைப்புகளை சேர்ந்தவர்களை கூட்டி வச்சு நாங்கள் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினோம். ரூத் மனோரமா, பெங்களூரை சேர்ந்த ரூத் மனோரமா, அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஷரீஃபா அவர்கள் அங்கே போயிருந்தாங்க, கவிஞர் இன்குலாப், வசந்தி தேவியை தான் நாங்கள் தலைமை தாங்க அழைச்சோம் அந்த கூட்டத்துக்கு. ஏன்னா 90கள் தோறும் இந்துத்துவத்தை விமர்சித்து பல கோணங்களிலிருந்து அதை நமக்கு விளக்கிய ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சேகரித்து வச்சிருந்த எழுத்து குறிப்புகளை பார்க்கும்பொழுது இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விமர்சனங்கள், அந்த இந்துத்துவத்தை பற்றி நாம் இன்று பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அன்றைக்கு ரொம்பவும் நுணுக்கமாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்க நிறைய கூட்டங்களில் பேசியிருந்தது இப்போ நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா அந்த இந்துத்துவ வளர்ச்சி என்பதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அது பெண்களுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்திருக்கிறது, கூடுதலாக சாதி அமைப்பை மேலும் வலு சேர்த்து அதை ஆழ வேரூன்ற செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற விஷயங்களை அன்றைக்கே அவங்க சொல்லிட்டு வந்ததை நாம் பார்க்குறோம். அதற்கு பிறகு அவங்க மகளிர் ஆணையம் தலைவராக இருந்தபோது அவங்க நடத்திய நிறைய நிகழ்வுகளில், பொது நிகழ்வுகளில் கலந்துருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அன்றைக்கு மகளிர் ஆணையம் செயல்பட்ட மாதிரி வேறு எந்த மாநிலத்திலையும் செயல்படலைங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பிற்காலத்தில் நானும் என்னுடைய தோழி ரேவதியும் மகளிர் ஆணையத்தில் அவர் இருந்து ஆற்றிய பணிகளை அவருடைய கைப்பட அதை அவங்க எழுதியிருந்தாங்க, கட்டுரைகளாக வெளிவந்துச்சு. அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டோம். அந்த நூலை பற்றி நாங்கள் பல இடங்களில் பேசும்போது அகில இந்திய அளவில் கூட இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நடந்ததாக தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்து எங்களுக்கு சேர்ந்துச்சு. அதற்கு அவர்களுக்கு மக்கள் இயக்கங்களோட, சிவில் சமுதாய இயக்கங்களோட இந்த உறவு தான் மிக முக்கியமான காரணம். ஒரு அரசு அமைப்பு என்பது, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி என்பது, அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்குரிய அந்த நிர்வாக எல்லைகளை கடந்து அது மக்கள் இயக்கங்களோடு இணைந்து செயல்பட்டால் தான் முடியும் என்பதை ரொம்ப தெளிவாக விளக்கிய ஒரு அனுபவத்தை நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து அவங்களுடைய அந்த கல்வி பணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைய நிலைகள், அதை பற்றி நம்ம பேசலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் கல்வின்னு வரும்போது வகுப்புரிமை என்ற விஷயத்தை முதன்மைப்படுத்தி அனைத்து பிள்ளைகளும் குழந்தைகளும் கல்வியை பயில்வதற்கான வாய்ப்பை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாகாண காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்றைய வரைக்கும் நாம் செயல்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அதில் மிக மிக முக்கியமான பங்கு தந்தை பெரியாருக்கு உண்டு என்பது நமக்கு தெரியும். அந்த வகுப்புரிமை என்பதை சாதி ஒழிப்பு என்ற விஷயத்தோடு அவர் நினைச்சி காட்டிட்டு இருந்தார். அது வசதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக இருந்துச்சு. ஆனால் அதோடு சேர்த்து இந்த கல்வி முறையில் பார்ப்பனிய கருத்தாக்கங்கள் எவ்வாறு ஆழ வேரூன்றி இருக்கின்றன, அதாவது மனனம் செய்வது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வது, ஆழமாக சிந்திக்காதது, பகுத்தறிவாக யோசிக்காதது, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டு ஒபீடியன்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது, இதையெல்லாம் ஒரு பிராமணிக்கல் எஜுகேஷனல் சிஸ்டத்தினுடைய ஒரு கூறுகளாக அவங்க பார்த்தாங்க. ஒரு மாற்றாக இருக்க வேண்டியதை எவ்வாறு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், நம்மதையே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், பிற்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயங்களை சேர்ந்த மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த உழைப்பு திறன், அந்த உழைப்பு திறனிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவாற்றல், அவற்றை மிகவும் முக்கியமானதாக கருதினார். அப்படிப்பட்ட மக்களுடைய அறிவு திரட்சியோடு பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து விவாதம் நடத்த வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதாவது மக்கள் சொல்வது எல்லாம் சரி என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு திரட்சியை நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவர்கள் கைவினைஞர்களாக இருக்கலாம், உழைப்பாளிகளாக இருக்கலாம், உழவர்களாக இருக்கலாம். அந்த அறிவு நிலையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விமர்சன பூர்வமான சிந்தனையும் இணைய வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் துணைவேந்தராக இருந்தபோது அவருடைய பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டார். கொரோனா காலகட்டத்தில் இது குறித்து அவரோடு நிறைய பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவற்றையெல்லாம் திரட்டி ஒரு நூலாக நான் வெளியிட விரும்பி ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அது இன்னும் 2 வாரங்களில் வெளிவர
இருக்கிறது. அதற்குள் அவர்கள் காலமாகிவிட்டது எனக்கு உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக உள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வி பற்றிய விவாதங்களில் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு வந்து எந்த மாதிரியான தலையீடுகளை சேர்த்து எந்த மாதிரியான நாசகரமான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது என்று நம்ம எல்லோருமே அறிவோம். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை விமர்சனபூர்வமாக பார்ப்பவர்கள் கூட கல்வி என்பதில் மாநில அரசுக்கு மிக முக்கியமான உரிமைகள் இருக்கிறது என்பதை பார்க்க தவறிவிடுகின்றனர். வந்து எஜுகேஷன் இஸ் அந்த கன்கரண்ட் லிஸ்ட் ஹையர் என்ற ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க கூட யாரும் வந்து தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மாநில அளவில் ஒரு சிறிய நகரத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் மேற்கொண்ட அந்த மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் எவ்வாறு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய கல்வி விவாதங்களை வளமடைய செய்யும், விரிவடைய செய்யும் என்பதை வந்து உணர்த்துவதற்காக தான் அவரோடு உரையாடி இந்த நூலை உருவாக்குற ஒரு முயற்சியில் நான் இறங்கியிருந்தேன். தொடர்ந்து இதை பற்றி விவாதம் தமிழகத்திலும் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த பார்ப்பனிய அறிவு அறிதலை வந்து முழுமையாக எதிர்த்தவர். அதை அடுத்த நிலைக்கு கொண்டு வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதை கண்டிப்பாக நாம் செய்வோம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.